எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இந்த தியானத்துக்குள்ளே நம்ம ஒவ்வொரு செயலுக்குள்ளே இருக்கிற பொருட்களை பற்றி தான் பேசுகிறோம். இதை காணொலியாக கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்களோட வியூவிலேருந்து ஒன்று தோணும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் யோசித்து இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது இல்லை, அதை தாண்டி இன்னொன்று இருக்குது. அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த மூலப்பொருளுங்கிறது, அதை நிஜம்ங்கிறது. நம்ம அந்த நிஜத்தை பார்த்துட்டு அந்த வடிவத்தை பார்த்துட்டு கொடுக்குறோம். நீங்கள் சித்தர்கள் பாடல்களை, இறை தோற்றத்தை, யோகிகளுடைய புத்தகத்தை எல்லாம் படிக்கிறீங்க. சேஞ்ச் ஆகாத இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் உங்கள் வடிவத்திலிருந்து மட்டுமே அதை யோசிக்கிறீங்க. உங்கள் வடிவத்திலிருந்து மட்டுமே அதை ஆய்வு பண்ணுறீங்க. அது உங்கள் மனித வடிவம் பத்தாது, அதுக்கு உங்களுடைய மனித அறிவு அதுக்கு பத்தாது. உங்களுடைய இயலாமையை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியாமல் இயலாமையை பெரிய மூட்டையாக ஒன்று கட்டிக்கிட்டு நீங்களாக ஒன்று யோசித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி இது இப்படி தான் போகணும், இது இப்படித்தான் வழிமுறைகள்னு நீங்கள் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அது அப்படி இல்லைங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு தியானத்தை அடிப்படையாக சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த தியானத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பர்டிகுலராக குண்டலினி சக்தியோ நெற்றிக்கண்ணையோ இப்படி பிரித்து தியானம்லாம் கொடுக்கக்கூடாது. இப்படி பிரிக்கப்படுறது செயல்லாம் கிடையாது. தியானம்ங்கிறது ஒரு பேராற்றல்ங்கிறத, அந்த பேர் வடிவங்கிறத ஒரு தத்துவமாக மொத்தமாக ஒரு வடிவமாக வெவ்வேறு செயலாக்கத்துக்குள்ளே ஒருத்தருக்கு அனுபவம் பெறணும், அந்த அனுபவமாக வரணும். அப்போ ஒவ்வொரு செக்ஷனாக பிரிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் பிரித்து இப்படி கொடுப்பேன், அதில் மாற்றம் கொடுப்பேன் அப்படின்னா அப்படிலாம் கொடுக்க முடியாது. அப்படிலாம் இல்லை. இவங்க அறியாமையில் அப்படி ஒன்று செய்கிறாங்க. இந்த உலகத்திலே குண்டலினி சக்தியை ஒருத்தன் தனியாக பிரித்து தியானத்தில் கொடுப்பேங்கிறதெல்லாம் ஒருத்தன் கிடையவே கிடையாதுங்க. இன்ன வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு தெரிந்து ஒருத்தன் உருவாகவே இல்லை. நெற்றிக்கண்ணை தனியாக நான் திறக்கிறதுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பேன்னு இன்ன வரைக்கும் எந்த யோகி லிஸ்ட்லேயுமே வரலை. ஒருத்தன் ஆசன வாயில் முழிக்கப்பட்டவன், ஒரு பின்னாடி இருக்கிற அதை சொன்னவங்கள அந்த ஃபைனல் கார்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த குருவாக இருக்கப்பட்டவன் கூட அந்த இடத்துலேருந்து தான் ஆசீர்வாதம் பண்ணுறானே ஒழிய அவனே நான் இதுக்குரியவன், நான் இந்த பயிற்சியை மட்டும் நீ பண்ணுன்னு எந்த யோகியுமே சொல்கிறது கிடையாது. அவன் இயல்பாக அந்தந்த ஆன்மாக்களுக்கு எந்த மாதிரி கலையை எந்த மாதிரி இடத்துலேருந்து அவங்க பயணிக்க போகிறாங்கங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆசீர்வாதம் பண்ணுறானே ஒழிஞ்ச அவன் பர்டிகுலராக போய் இதை நீ வச்சுக்க, இது என்ன டிகிரி படிப்பா, நீ இப்படி பண்ணிக்கலாம், இது மனித குலத்தை அழித்து விடும். இதுதான் தியானத்தில் இருக்கிற பெரிய குழப்பமும், இங்கே உலகம் முழுக்க நடக்கப்படுற பெரிய குற்றமும் மிகப்பெரிய தவறும் எது விளைக்கிறதுனா, ஒரு 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 டெக்னிக்கை வைத்து கொண்டு ஒரு மனிதனால் இவ்வளோ பெரிய உயரத்தை இவ்வளோ பெரிய செயலெல்லாம் பெற முடியாது. நீங்கள் எப்பொழுதும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், இந்த தியானத்தில் இந்த கலைகளை ஒருத்தர் அனுபவத்தை பகிர்ந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. உங்களை அனுபவத்தை கொடுக்கறது என்னென்னா உங்களை நிதானம் அடைய வைக்கிறது. உங்களை அங்கே என்ன பண்ணனா பதட்டப்படாமல் உங்களை நிதானமாக கண்ணியத்தோடு ரொம்ப தீர்க்கதரிசியாக இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கையை உங்கள் கையில் பிடிச்சி உங்களை அப்படி வழி நடத்துகிறார். இப்படி போங்க மெல்லமா, அந்த மெல்லமாக என் கை பிடித்திருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ பெரிய பேர் செயல் வந்தாலும் துன்பம் வந்தாலும் துயர் வந்தாலும் என்னுடைய கை பிடித்திருக்கிறதுனால அந்த அனுபவம் உங்களை வழி நடத்தும், உங்களை செயல் செய்ய வைக்கும். ஆனால் அந்த அனுபவம் நான் கையை பிடிச்சிக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, நீ ஓனாக வர்றதுக்கு, நீ அனுபவம் பெறத்துக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கு. அப்போ அந்த செயல் வடிவத்துக்குள்ளே நீயா கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். தனித்தனியாக 1ஆம் கிளாஸில் இருக்கிற பிள்ளைக்கு +2 நீ படிச்சிட்டேன்னா பெரிய ஆள் ஆயிடுவா அப்படிங்கிறது 1ஆம் கிளாஸில் இருக்கிற பிள்ளைக்கு அந்த மோட்டிவ்ஸ் தேவை கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, 1ஆம் கிளாஸ் பாடம் மட்டும்தான் அங்கே நடத்தப்படணும். 1ஆம் கிளாஸை சுற்றி தான் அங்கே ஒரு ஸ்கேல் நடக்கணும். 1ஆம் கிளாஸில் இருக்கிற பிள்ளைகிட்ட போய் ஐஏஎஸோட கனவை விதைக்கக்கூடாது, எம்பிபிஎஸோட கனவை விதைக்கக்கூடாது. எம்பிபிஎஸ்ங்கிறது ஐஏஎஸ்ங்கிறது படிப்பெல்லாம் ஒரு குழந்தைக்கு அடிப்படையாக கடந்து போகிறது ஒரு பேச்சு வழக்கில் வேணால் செயலாக இருக்கலாமே, அதுவே மோட்டிவேஷனாக பண்ணக்கூடாது. அப்போ 1ஆம் கிளாஸோட பாடத்திட்டத்தோடைய தன்மை அந்த குழந்தைக்கு கிடைக்காம போயிடும். அந்த முதல் கிளாஸில் இருக்கிற முதல் வடிவம் இருக்குல்ல, அது மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு கிடைக்கணும். அதுதான் சொல்கிறது, ஒவ்வொரு செக்ஷன்லையும் எது கிடைக்கப்படணுமோ அது நேச்சராக கிடைக்கப்பட்டணும். எந்த வயசில் எதை வாழணுமோ அதை நீ வாழ்ந்துடணும்.
அந்த வயதுக்குள்ள அந்த செயலாக்கத்தை, அந்த வடிவத்தை நீ கடக்கணும். அதுக்கு ஒரு பெண்டிங்கை ஏற்படுத்தக்கூடாது, அதுக்கு ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது, அதுக்கு ஒரு செயல் வடிவத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது தான் இதோடைய அடிப்படையாக ஒரு செயலாக இருக்குது. அப்போ இந்த தியானம்ங்கிறது புரிதலில் ஏற்படுகிற ஒரு செயல். இந்த தியானத்தை என்னென்னா, ஒரு புரிதலுக்குள்ள ஒருத்தன் உருவம் இல்லை, ஒருத்தன் எந்த டூல்ஸும் இல்லாமல் வெறும் கவனத்தை வச்சு கொண்டு ஒரு வேலை செய்யணும். எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல், எந்த படிப்போ, எந்த செயலோ, எந்த திட்டமோ, அங்கேயே பாருங்கள், எந்த டெக்னிக்கும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ எந்த டெக்னிக்கை வைத்துக்கொண்டு ஒரு நரம்பை விழிப்படைய வச்சிடலாம். அதனால் நீங்கள் ஒரு செயல் வடிவத்தை பெறலாம். அதனால் லாபம் என்ன? இந்த உலகம் முழுக்க டெக்னிக்கை வைத்துக்கொண்டு எல்லா ஆசிரமத்திலையும் குண்டலினி சக்தியில் நரம்பை விழிப்படைய வைக்கப்பட்டவன்லாம் எந்த கதையில் இருக்கிறான், எந்த வரலாறில் இருக்கிறான், என்னத்தை சாதித்தான், அவன் என்ன செஞ்சான், அந்த லிஸ்ட்டை மட்டும், அந்த டேட்டாவை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களையே நிறைய வகுப்புகளில் போய் குண்டலினி சக்தி சம்மந்தமாக குண்டலினி நரம்பை விழிப்படைய வைக்கிறதோ, இல்லை நெற்றிக்கண்ணை விழிப்படைய, அவங்களோட பொசிஷன்லாம் என்ன, அவங்க எதை நோக்கி போகிறாங்க, அவங்க வாழ்க்கை எதை நோக்கி இருக்குது, அவங்க என்ன உயர்வுகள் அடைந்தாங்க, என்ன நிலையை அடைந்தாங்க, அவங்க என்ன அடைய போகிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. துண்டாடப்பட்டு விடுவார்கள். ஒரு தீவு மாதிரி துண்டாடப்பட்டுருவாங்க. ஒரு தீவாக இருக்கணுமா நீங்கள், கடலாக இருக்கணுமா? துண்டாடப்பட்டுருவீங்க நீங்கள். இங்கே இருக்கிற உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, உங்களை துண்டாடுறதுக்கான வாய்ப்புகளை, உடல்லேருந்து ஒரு பகுதியில் உங்களை துண்டாடி நிப்பாட்டிடுவாங்க. ஒரு தீவுக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்குவீங்க. இது மாதிரியெல்லாம் ஒரு எந்த குருமார்களும் ஒரு போதனைகளை, இந்த மாதிரி போதனைகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பெரிய ரகசியம், பெரிய அனுபவம், பெரிய செயல், பெரிய வடிவம். தியானத்துக்குள்ளே இருக்கிற தத்துவார்த்தமான இருக்கிற செயல்களை போகிற போக்கில் செய்ய முடியாது. அப்போ மனித அறிவாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது கிடச்சிடுமா, இதில் சேர்ந்துடலாமா, அதில் சேர்ந்துடலாமா. காலையில் எழுந்திரிச்சு உங்களோட வீட்டு, உங்கள் பிரச்சனை, உங்கள் கடன், உங்கள் புள்ள, உங்கள் பொண்டாட்டி, உங்கள் பிரச்சனை, உங்கள் தொழில், இதை யோசிக்கிற மாதிரியே இந்த தியானத்தை, இது இப்படியே போனால் இன்னைக்கு தியானத்தில் இப்படி ஒன்று நடந்துச்சு, இப்படி சேர்ந்துடலாமா, இல்லை இப்படி போயிடலாமா, குரு இப்படி சொல்கிறாரு, இவர் இந்த லெஃப்டில் போக சொல்கிறாரு, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் கிடையாது. அடிப்படையாக ஒருத்தனுக்கு தியானம் என்பதே நிதானம்னு பேர். இருக்கும். ஒருத்தன் நிதானத்தை வைக்கணும். நீங்கள் குறுக்கு வழியில் எத்தனையோ கலைகளை இங்கே ஆன்லைன் வகுப்பில் நடத்தப்படுகிறது. எத்தனையோ பேர் படிச்சுட்டு உங்களை ஒரு 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 பெரிய பிஸியாக்கிறதுக்கு நடக்கப்படுது. நரம்பு விழிக்கு கிடக்குது, ஆற்றல் கிடைக்குது. இங்கே முதுகு தண்டில் ஒரு குறுகுறுப்பு இருக்குது, இதய பகுதியில் குறுகுறுப்பு இருக்குது, கண்ணு புருவ மத்தியில் இதெல்லாம் வச்சு கொண்டு ஒரு வேலையை செய்ய முடியாது. இதிலெல்லாம் ஒருத்தர் எவனாலையும் வெற்றி அடைய முடியாது. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா, உங்கள் நண்பர்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா, 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ காத்திருந்து பாருங்கள், எந்த அனுபவத்தையும் உங்களால் பெற முடியாது. இதனால் எந்த செயலுக்குள்ளேயும் எந்த வடிவத்துக்குள்ளேயும் நீங்கள் போக முடியாதுங்கிறது சத்தியமான உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஏர்செல்லில் இருக்கிற ஆஃபர் மாதிரிலாம் தியானத்தில் ஆஃபர்லாம் பண்ண முடியாது. ஒரு 48 நாள் கிளாஸில் உன்னை நான் யோகி ஆக்கிடுவேன், 108 நாள் கிளாஸில் உன்னை மாற்ற அடைய வச்சுருவேன், நீ அதுக்கப்புறம் ஒரு தேடு, அதுக்கப்புறம் ஒரு செயல், இந்த மாதிரிலாம் எந்த கொம்பனாலையும் செய்யறதுக்கு இந்த உலகத்தில் பிறக்கலை. அப்படி ஒருத்தன் பிறக்கவும் இல்லை, அப்படி ஒரு கலையை இந்த உலகத்தில் எவனும் கொடுக்கவும் படலை. எந்த யோகியும் அந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தை கொடுக்கப்படலை. என் போன்ற ஆள்களே அனுபவத்தை பெறும்போது இந்த மாதிரி எந்த கைட்லைன்ஸும் எனக்கு பிரபஞ்சம் கொடுக்கல, இந்த மாதிரி தவறான வழிமுறைகளையும் எனக்கு பிரபஞ்சம் கற்றுக் கொடுக்கல. ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய யோகி, கொண்டாடப்படுகிற யோகி, பெரிய அனுபவத்தை பெற்றவர், உச்சபட்ச அனுபவத்தை பெற்றவர், மிக உச்சபட்ச அனுபவத்தை பெற்றவர். அவருடைய இடத்துக்கு நான் தொடர்ந்து போய் நான் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கேன். ஆரம்ப காலத்துலேருந்து போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக போகிறேன். ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு அனுபவம் கிடைத்த போது போகல, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் போகும்போது அவர்கிட்டேருந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது, பேராற்றல் கிடைக்குது, திக்குமுக்கு ஆடுறேன். அடுத்தது போகிறேன், இன்னொரு வேறு மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்குது, வேறு மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. அடுத்தது போகிறேன், ஒரு பெரிய செயல் கிடைக்குது, நிலை குலைந்து போகிறேன், வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே போகிறேன். இப்படி பல நாள் போய்கிட்டே இருக்கிறேன். பல இது நடந்துக்கிட்டே இருக்குது, பல நாள் ப்ராசஸ் நடக்குது. ஒரு நாள் திடீர்னு அந்த இடத்துக்குள்ளே நான் போய் உட்காந்துருக்கும்போது அந்த யோகி சொல்கிறார், நான் உங்களை இன்று தான் பார்த்தேங்கிறார். என்ன சொல்லிட்டாரு?
இன்னைக்கு தான் உங்களை நான் பார்த்தேன், இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன் அப்படின்ட்டாரு. ஏடா இவ்வளோ நாள் வர்றோம், இந்த இடத்துக்குள்ளே ஒரு நம்மளை வந்து திக்குமுக்காட வைக்குது, அவர்கிட்ட பேசியிருக்கோம், அவர் நம்மக்கிட்ட பேசியிருக்கிறாரு, இவ்வளோ செயல் நடந்திருக்கு. ஆனால் இவர் வந்து இன்னைக்கு தான் உங்களை பார்த்தேங்கிறார், இத்தனை நாள் உங்களை பார்க்கலையானா இத்தனை நாள் பார்க்கலன்ட்டாரு. அப்போ இத்தனை நாள் நீங்கள் பார்க்கலன்னா எனக்கு இங்கே ஒரு பெரிய மாற்றம் அடைஞ்சிட்ருக்கே, அதெல்லாம் கற்பனையா, அதெல்லாம் என்னன்னு கேட்டேன். கற்பனை கிடையாது, நான் சமாதியில் ஆழ்ந்து கிடக்கிறேன், நான் வந்து உங்களை பார்க்கல. என்னுடைய கசிந்து வருகிறதுல ஆற்றல், அந்த ஆறான்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணி அதுதான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, அதுதான் ஒரு செயல் வடிவம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் உங்களை பார்க்கவில்லை அப்படின்ட்டார். அதிர்ச்சியில் ஆழ்ந்து போனேன். மீண்டும் திருப்பி எனக்கு தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு புரியலை அப்படின்னு. நீங்கள் பயிற்சி பெற்றுக்கிட்டே வர்றீங்க, பயிற்சி காலத்தில் இருக்கீங்க. நான் உயர்ந்த பேராற்றலுக்கும் பேராற்றலாக இருக்கிறேன். என்னுடைய பேராற்றலிருந்து கசியப்படுகிற ஆற்றல் சமாதியில் யார் வந்தாலும் அவர்களுக்கு ஏற்றது போல் கொடுக்கப்படும். அப்போ நீங்கள் வர்றீங்க, நீங்கள் ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிற அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற உயர்ந்த ஆற்றல் என்ன பண்ணுதுன்னா உங்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுது, உங்களுக்கு பேசுது, சில செயல்லாம் செய்யுது. நீங்கள் நான் பேசிவிட்டதாக கூட நீங்கள் நினைக்கிறீங்க, நானே உங்களை பார்த்துட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்க, அது இல்லை. அப்புறம் நீங்கள் போயிடுறீங்க, திருப்பி வந்தீங்க, திருப்பி அதே மாதிரி ஒரு செயல் செய்கிறீங்க. அப்பையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சேஞ்ச் ஆகிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு உயர்ந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு ஒரு வேலை செய்யுது. இப்படி பல நாள் இருந்தீங்க, ஒரு நாள் நீங்கள் ஒரு முழுமையான அனுபவத்தை பெற்றீங்க. அப்போ அந்த அனுபவத்தை பெற்று நீங்கள் உட்கார்ந்தோன்னே தானாக சமாதியில் இருந்த என் பிரம்மமாக இருக்கிற, என் உயர் ஆற்றலாக இருக்கிற, பேராற்றலாக இருக்கிற, அந்த ஒளியாக இருக்கிற நான் கண் விழித்தேன். கண் விழித்து உங்களை பார்த்தேன். கருணை அடிப்படையில் பார்க்கல, இறைவன் அடிப்படையில் பார்க்கல, நம்மளை மாதிரி ஒரு அனுபவம் பெற்றவரை இந்த இடத்துல பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த அனுபவத்தினால தான் அங்கே சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. பல நாள் நீங்கள் எனக்கு வந்து வெண்பொங்கல் வந்து வர்ற பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கிறதுக்காக உங்களை நான் பார்க்கல. பல ஊர்களில் பல ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் வந்து விருந்தளிச்சிங்கிறதுக்காக உங்களை பார்க்கல. பல விலங்குகளுக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்கிறதுக்காக உங்களை பார்க்கல. பல பேருக்கு கண்தானமோ இரத்த தானமோ நீங்கள் செஞ்சீங்கிறதுக்காக பார்க்கல. பல நாள் என் வேத மந்திரத்தை ஊதிக்கிட்டே இருந்தீங்கிறதுக்கு பார்க்கல. பல நாள் நீங்கள் தியானம் பண்ணீங்கிறதுக்காக பார்க்கல. நீங்கள் ஒரு செயல், இந்த வடிவமெல்லாம் ஒன்றா கலந்து நீங்கள் செஞ்ச தொண்டு, நீங்கள் செஞ்ச தியானம் எல்லாம் செஞ்சு ஒரு இடத்துல அந்த அனுபவத்தை பெற்றுட்டீங்க. அந்த அனுபவத்தை சந்திரன் கலை மூலியமாகவும் சூரிய கலை மூலியமாகவும் இந்த சுவாசத்தை அப்படியே நீங்கள் ஒரு செயல் செஞ்சு 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 ஒரு இடத்துல சந்திரக்கலையையும் சூரிய கலையையும் ஒரே இடத்துக்குள்ளே சஞ்சரிக்க வச்சுட்டீங்க. அப்போ சஞ்சரிக்க வச்சு ஒரு தன்மைக்குள்ளே நீங்கள் மாற்றி கொண்டாண்டிங்க. ஒரு பேர் வடிவமாக ஒரு பேர் செயலாக நீங்கள் உருவாக்கி கொண்டாந்ததுனால அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் ஒரு அனுபவத்தை பெற்றுவிட்டதுனால நான் கண் விழிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு உயர்ந்த ஆற்றல், ஒரு செயல், ஒரு மனிதன், ஒரு உயர்ந்த மனிதனாக இருக்கப்பட்டவன் இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணி ஒரு உயர்ந்த செயலாக்கத்துக்குள்ளே பல்வேறுபட்ட சூட்சமங்களாக இருக்கிற பேராற்றலோடைய வழிகாட்டுதல் பேரில் ஒருத்தர் உருவாகி இருக்கிறாரு. அவரை நீ பாரு அப்படின்னோடனே நான் கண் விழித்து பார்க்குறேன். நான் உங்களை பார்த்தோன்னே நீங்கள் எப்படி கடந்து வந்திருக்கீங்க, எந்த குலத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, என்ன மாதிரி அனுபவத்தை பெற்றிருக்கீங்கிறத நான் பார்த்தேன். பேர் மகிழ்ச்சி. அப்போ இதோடைய செயலை புரிஞ்சுக்கங்க. அப்போ பல நாள் ஒருத்தருடைய ஆற்றல் கிடைக்குது, பல நாள் ஒருத்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. அவர் நமக்கு கிடைக்கல, அவர் நம்மளை பார்க்கல. இதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை ஜீவசமாதி ரமணர்லேருந்து ஆரம்பித்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவசமாதிக்கும் நீங்கள் போவீங்க, ஒரு பொழுதும் ஒரு சராசரி மனிதனை அந்த ஜீவசமாதியில் இருப்பவன் பார்ப்பது இல்லை. அவனுடைய ஆற்றல் தான் உங்களை திக்குமுக்க ஆட வைக்கிறது, உங்களுக்கு ஒரு வழி காட்டுது, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுது. அவன் உங்களை பார்க்கணுன்னா நீங்கள் அவனை மாதிரி மாறணும், இல்லை அவனை கடந்து ஒரு பெரிய நிலையை இருந்தால் தான் அவன் பார்க்க முடியும். இதுதான் படைப்புடைய தத்துவத்தில் கிளியராக. இது வந்து எப்படி படிச்சுட்டு எங்கேயும் கிடையாது, ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஓன் அனுபவம். இதை வந்து எப்படி மாணவர்கள்ட்ட, அந்த மக்கள்கிட்ட இதை வந்து சொல்லணும். இதுதாங்க இதோட நிகழ்வுகள், இதுதாங்க இதோடைய படைப்போட செயலாக இருக்குது. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளுங்க, நான் பார்த்தேங்க, நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேங்க. நான் உங்கள்கிட்ட இந்த அனுபவத்தை ஏன் சொல்கிறேன்னா,
நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகணும் என்னை பார்த்துட்டு. என்னை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப இப்படியாப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சிம்பத்தியெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லைங்க. இது நீங்கள் ஒரு தியானம், குருட்டு தியானம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, பல்வேறுபட்ட கலைகளை யூடியூப்பில் எவன் பேசுகிறதோ எடுத்துக்கிட்டு ஒரு தியானம், பல்வேறுபட்ட குருமார்களை படிச்சுட்டு ஒரு தியானம், அப்புறம் நீங்களாக உங்கள் அறிவுக்கு ஒன்று கற்று வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இந்த தியானத்தெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போய் சேர இடம் போய் சேர முடியாது. உங்கள் நரம்பு விழிப்படையும், உங்களுக்கு காட்சி வரும், பெருமாள் பறந்து வருவார், ஆஞ்சநேயர் பறந்து வருவார், காமாட்சி நாட்டியம் ஆடுவா. ஆனால் நீங்கள் பெற வேண்டியதை பெற முடியாது, போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. தேக்கத்தோடு ஒரு இடத்துல அங்கே எதுவும் செய்ய முடியாது. 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் தவம் பண்ண என்னால் எதுவும் பெற முடியலங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செவுத்துக்கிட்ட போய் மோதிக்குவீங்களா? எங்கே போய் அழுவீங்க? அதான் சொல்கிறாரு என்கிட்ட அவர், நீ அழுதாலும் புலம்புனாலும் பிறண்டாலும் உருண்டாலும் என்னுடைய ஆற்றல் தான் ஒன்று சந்திக்கும். அனுபவத்தை பெற்றால் மட்டும்தான் நான் கண்முழித்து பார்ப்பேன். அங்கே நோ கருணை, நோ அன்பு, நோ பாசம், நோ செயல், நோ வடிவம், எதுவும் கிடையாது. கம்ப்ளீட் எதுவும் கிடையாது. அங்கே எந்த செயலும் கிடையாது. உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரே ஒரு பொருள் எதுன்னா ஞானம். நீ ஈஸியாக கேட்கறது ஞானத்தை தான் கேட்குற. அது என்னமோ ஃப்ரீன்னு நினச்சிக்கிறாது. இந்த உலகத்தில் நீ இந்த நாட்டோடைய ராஜா பதவியை கேள்வி கொடுத்துருவான், 1000 கோடியை கேள்வி கொடுத்துருவான், என்ன வேணாலும் கேள்வி கொடுத்துருவான். ஆனால் ஞானத்தை கொடுக்க மாட்டான். ஞானத்தை அவ்வளோ சாமானியமாக பெற முடியாது. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான செயல். இந்த உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான செயல், யாராலையும் பெற முடியாத செயல், யாரும் பெற்றுவிட முடியாத செயல், ரொம்ப இருக்கிற சீக்ரெட், தனக்குள்ளே இருக்கிற செயலையே கண்டுபிடிக்க முடியலை உலகத்தில். இங்கேருந்து நீ கொல்கத்தாவில் போய் அங்கே இருக்கிற ஆற்றலையோ அங்கே இருக்கிற செயலையோ நீ போய் பெற வேண்டியதில்லை. உன் உடலுக்குள்ளே இருக்கிறதே உன்னால் பல ஆண்டுகளாக கண்டுபிடிக்க முடியலை. நீ எத்தனை கோயிலுக்கு போகிற, எத்தனை ஜீவசமாதிக்கு போகிற, என்ன மாதிரி ஆட்களோட எத்தனை காணொலியை கேட்குற, எத்தனை புத்தகத்தை நீ படிச்சிருக்கிற, உனக்குள்ளே இருக்கிறத உன்னால் பார்க்க முடியுதா? அப்போ அதோட சீரியஸ்னஸ் ஏன் உனக்கு தெரிய மாட்டுது? அது எந்த குருமார்களாலையும் நடத்த முடியாதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். எந்த கொம்பனாலையும் நடத்த முடியாது. உனக்கு ஆற்றலை கொடுக்கலாம், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம், ஒன்று அப்படி ஆட வைக்கலாம், பாட வைக்கலாம், பரவசத்தில் ஆழ்த்தலாம். அப்படியே நீ எனக்கு ஒரு செயல் செய்கிறது, நான் அப்படியே பறந்து போகிற மாதிரி கண்டேன், நான் அப்படியே இங்கே படுத்திருக்கிற மாதிரி கண்டேன், நான் ஒரு பேரானந்தத்தை கண்டேன், ஒரு காட்சியை கண்டேன். இதுக்கும் அனுபவம், பேர அனுபவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் ஒரு நிகழ்வுகள், இதெல்லாம் ஒரு செயல் வடிவம், இதெல்லாம் ஒரு மனிதன் பயணத்தில் சந்திக்க வேண்டிய சமாச்சாரங்கள், செயல் வடிவங்கள். அப்போ நீங்கள் நம்மக்கிட்ட வர்றீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? நம்மக்கிட்டேருந்து ஒரு ஆற்றல் மூலியமாக ஆசீர்வாதம் கிடைக்கிது. அந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பயிற்சி பண்ணுறீங்க. அடுத்த சத்சங்கத்துக்கு வரீங்க, இங்கேருந்து திருப்பி ஆற்றல் கிடைக்கிது. திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பயிற்சி பண்ணுறீங்க. ஒரு நாள் நீங்கள் மாற்றம் அடைஞ்சிங்கன்னா என் ஆன்மா விழிப்படைஞ்சு உங்களை பார்க்கும். ஆற்றல் வேறு, ஆன்மா வேறு. ரெண்டையும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க? ஒன்றாக்கிட்டாங்க. கடவுளை தரிசிக்க முடியாது, கடவுளுடைய ஆற்றலை தான் தரிசிச்சுக்கிட்டே கிடக்கிறோம். புரியுதுங்களா? கடவுள் நோ மீட்டிங். எந்த காமன் மனிதனையும் கடவுளை சந்திக்கவே முடியாது. ஆனால் கடவுளிடம் இருந்து ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு காமன் மனிதனாலையும் பெற முடியும். அதுதான் ஆற்றல், அதுதான் செயல். இதை தத்துவார்த்தமாக புரிஞ்சுக்கணும்ல, தத்துவார்த்தமாக உங்களுக்கு கிடைக்கப்படணும்ல, உங்களுக்கு கொடுக்கப்படணும்ல. இந்த உலகம் முழுக்க படைப்போட தத்துவமே நெருப்பு, நீர். அதில் தான் உங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு சந்திரக்கலை, சூரியக்கலை, இந்த 2 காற்று. இப்போ நெருப்புங்கிறது நம்ம வீட்டில் போட்டு கொல்லிக்கட்டில் எரிச்சிக்கிட்டு இருக்கோமே, அந்த நெருப்பு கிடையாது. உயர்ந்த ஆற்றலாக மின்சாரத்தன்மை கொண்ட ஒரு பெரிய வெப்ப சலனமாக இருக்கிற அணுத்துவல்களாக இருக்குது. இதுதான் இந்த உலகத்தோட. இதுவும் நீர்த்தன்மை கொண்ட இந்த 2 செயலும், இந்த 2 டிவைஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த 2 செயலால் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. இந்த உலகமே இதில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே செயலில் தான் நீ உருவாகியிருக்க. நீ இந்த உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது ஃப்ரைட் ரைஸு சப்பாத்தியும் கிடையாது. உன்னுடைய சந்திரக்கலை, சூரியக்கலை நின்றுச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கியாந்து ரெடியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நீ இருக்க மாட்ட. உன்னுடைய சுவாசம் நின்று போச்சுன்னா ஃப்ரைட் ரைஸாக தான் இருக்கும், அங்கே சாப்பிட்றதுக்கு யார் வேணும்? அப்போ இந்த உலகம் எல்லாம் இருக்கும். சந்திரக்கலையும் சூரியக்கலைங்கிற மாதிரி வெப்பமும் அந்த நீரும் இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது. இந்த உலகத்தை படைக்க முடியாது.
இந்த உலகத்தில் இருக்க அத்தனை செயல்களும் எப்படி படைக்கப்பட்டது? அதுதான் சூரியன் எதுக்கு, சந்திரன் எதுக்கு? சொல்லுங்க, சூரியன் எதுக்கு, சந்திரன் எதுக்கு? அப்போ அது எதை தத்துவமாக இந்த உலகத்தில் சொல்லப்படுதுன்னா, நீராலும் நெருப்பாலும் மட்டுமே இந்த உலகம் தோன்றியது. சயின்ஸா அறிவியலா இதுதான். ஆணோ பெண்ணோ இந்த 2 துவாரத்தில் இருக்கிற 2 துவாரத்தில் மூக்கு துவாரத்தில் இருக்கிற இந்த 2 காற்றுனால தான் மனித குலமே தோன்றப்பட்டது. இந்த காற்று 2 காற்றை சுவாசிக்கிறது இல்லைன்னா நீ மனித தன்மையே கிடையாது. இந்த துவாரத்துக்குள்ள மூக்குக்குள்ள இருக்கிற துவாரத்துக்குள்ள அதிகமான சுவாசத்தை சூரியன் தன்மையை அதிகமாக கிடைக்கிற ஒரு குழந்தைக்கு, கருவில் உருவான குழந்தைக்கு கிடைக்கப்படும் போது அந்த குழந்தை ஆண் குழந்தையா பிறக்குது. சந்திரத்தன்மை அதிகமாக காற்று கிடைக்கப்படுற ஒரு குழந்தைக்கு பெண் உறுப்புகளோட பெண் தன்மையோட ஒரு குழந்தை கருவில் வளருது. இதுதான் செயல், இதுதான் வடிவம். அப்போ ஒரு மனிதன் இந்த சந்திரக்கலையையும் சூரிய கலையையும் நுட்பமாக கவனித்தல். அங்கே என்ன சொல்லி வச்சுட்டான்? அவ்வளோ பெரிய ஆள் புத்தரே என்ன சொல்லிட்டான்னா, நீ இப்போ ஒரு யோகி இருக்கிறாருன்னா யோகியை கும்பிட்றது, யோகியை கும்மி அடிக்கிறது, யோகிக்கு விளக்கு காட்டுறதெல்லாம் நீ நிறுத்திடு. விளக்கு காட்டுறதுக்கு கும்மி அடிக்கிறதுக்குமா உனக்கு ஒரு யோகி பாடம் நடத்துகிறான்? இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், நான் ஒரு வேலை செய்கிறேன், எனக்கு நீ விளக்கு காட்டணும்னு நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். விளக்கு எதுக்கு அங்கே? நீ அறிவியல், நீ ஒரு சயின்ஸ் மாணவன், நீ ஒரு ஸ்டூடெண்ட், நீ ஒரு ஸ்டூடெண்ட்டாக நடந்துக்க. நீ நாளைக்கு கடவுளாக மாறப்போகிற. நீ ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக தான் நீ இருக்கணும். நீ என்கிட்ட எப்படி இருக்கணும்? ஒரு பிரில்லியன்ட் மாணவனாக தான் இருக்கணும். நீ என்னை வணங்குறதுக்கு வேண்டியதில்லை. என்னை வணங்குவது என்னன்னா, குருவோடைய உண்மையான சரணாகதி மட்டும்தான் நீ அடையணும். சரணாகதிங்கிறது என்னை என் பாதத்தை தொடக்கூடக்கூடாது. நீ அது உயர்ந்தது, நான் ஒன்றும் இல்லைங்கிறத நீ சரணடைஞ்சிட்டு உன்னோட பணியை பார்க்கணும். அப்போ அங்கே என்ன அந்த கலைக்குள்ளே அந்த செயலுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு யோகியை கவனிங்க. அவர் எப்படி பேசுகிறாரு, அப்படி எப்படி போகிறாரு, என்ன பண்ணுறாரு, என்ன செயல். அதே மாதிரி தான் உங்கள் சுவாசத்துக்குள்ளே பிறந்ததுலேருந்து ஒன்று நடக்குது. ஒரு சந்திரன்னு ஒரு காற்று உள்ளே போகுது, சூரியன்னு ஒரு காற்று உள்ளே போகுது. இந்த காற்றோடைய வேகத்தை, இந்த காற்றோடைய தன்மையை ஒருத்தன் கவனிப்பா. அந்த காற்றோட போக்கை ஒருத்தன் கவனிப்பா. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாளுங்க நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. ஒரு பொண்ணை பல நாள் பார்த்தேங்க. திடீர்னு ஒரு நாள் அவள் என்னை திரும்பி பார்த்துட்டாங்க. அவ்வளோதாங்க, சந்தோஷம் தாங்க முடியலைங்க. அடுத்த நாள் என்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவல்ல. அதே போல தான் சந்திரக்கலையையும் சூரியக்கலையையும் 2 துவாரத்துக்குள்ளே இருக்கிறத ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இரு. பல மாதம் கூட ஆகட்டும், பல வருடம் கூட ஆகட்டும், பார்த்துக்கிட்டே இரு. ஒரு நாள் அந்த போக்கு என்னன்னு உனக்கு காட்டும். அப்போ காட்டும்போது உடலில் இருக்கிற பெரிய மாற்றத்தை நீ சந்திப்ப. அதுதான் உலகமே, அதுதான் படைப்பே, அதுதான். நீ இங்கே உன் மூக்கில் போகிற காற்று தான் இந்த உலகத்துக்கே ஒரு செயல். இந்த உலகமே அப்படி தான் உருவாகி இருக்கு. நீ இங்கே பார்த்து நீ என்ன பண்ணுவனா, இந்த உலகமாகவே நீ மாறி போவாய். நீ ஒரு நாள் என்ன பண்ணுவாய், பிரபஞ்சமாகவே மாறி போவாய். அப்போ அந்த பாதையில் போகிறான்ல, அவன் யாரெல்லாம் போகிறான், எப்படி போகுது, என்ன தன்மையில் நடக்குதுங்கிறத பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து பெரியவர்கள் தியானத்தில் கண்டுபிடித்தார்கள். இதுதான் தியானம், இதுதான் நுட்பமான தியானம். இதற்குள்ள ஒருவன் உள் சார்ந்து கூட போயிடுவான். அப்போ சூட்சமத்தில் இருக்கிற காற்றாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான், அவனை பாதுகாத்தான். அவனை என்ன பண்ணுறான், என்ன பண்ணாங்க, என்னை யார் கையை பிடிச்சிக்கிட்டா, என்னை யார் பார்த்துக்கிட்டா. நீங்கள் சொல்கிற எந்த குண்டலனி சக்தியோட எந்த கொம்பை எனக்கு கற்றுக் கொடுத்து குண்டலனி சக்தியை மேலே ஏற்றி வச்சான்? எவன் நெற்றிக்கண்ணை திறந்து வச்சான்? இல்லை, இங்கே குண்டலனி சக்தியை பற்றி பேசுகிறவனா, நெற்றிக்கண்ணை பற்றி பேசுகிறவனா, எவனுக்கு நெற்றிக்கண் திறந்திருக்கு, எவனுக்கு குண்டலனி சக்தி திறந்திருக்கு? அவனுக்கு திறந்திருக்கா? அவனால் அந்த செயலை பெற்றிருக்கிறானா? அது ஒரு சின்ன போக்கில் விழிப்படைஞ்சிருக்குங்க. அதனால பிரிச்சுவலை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி பேசினா, கேது திசை ராகு திசையில் ஒருத்தன் அந்த திசையில் கடவுள் பேரை சொல்லிட்டு காசு சம்பாதிக்கணும்னு ஒன்று இருந்தால் அது எப்படி தியானமாக மாறும்? அது எப்படி ஒரு வடிவமாக மாறும்? அது சும்மா இருக்க விடாதுங்க. உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நரம்பு விழிப்படைஞ்சிச்சுன்னா உங்களை சும்மா இருக்க விடாது. கடவுளுக்கு கோயிலுக்கு போ, அங்கே 2 விளக்கை ஏற்று, அந்த அவன் வரான் பாரு, அவனை பாரு, ஆன்மீக சம்பந்தமாக எவன் பேசினாலும் அங்கே போய் உட்காந்துங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சிறு மாற்றம் நடந்துச்சுன்னா நீங்கள் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே வரும். இது இயல்பு தன்மை. ஒரு நாடி விழிப்படைஞ்சிருச்சுன்னா ஒருத்தன் ஆன்மீகத்தை தேடுவாங்க, ஒருத்தன் கோயில் குளத்துக்கு போவாங்க. அவனை நீங்கள் தடுக்கவே முடியாது. தடுத்தீங்கன்னா உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. இது நேச்சர் இது. ஆனால் இது தியானம் கிடையாது.
இது உண்மையான செயல் கிடையாது. இதை தேடிக்கிட்டு இருக்கவனை ஒருத்தன் ஒழுங்குபடுத்துவான். உங்களுக்குள்ளே பல நாள் காற்று போதில்ல. எங்கள் அப்பனுக்கு போணுச்சு, எங்கள் அம்மாவுக்கு போணுச்சு, எங்கள் அப்பனுக்கோ எங்கள் அம்மாவோ 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ என் தாயும் தந்தையும் இல்லை. என் தாயும் தந்தையும் சந்திரக்கலை சூரியக்கலைன்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு செத்து போயிட்டாங்க. என்னன்னு தெரியாது. ஒரு நாளாவது பார்த்தானா சந்திரக்கலை இந்த சந்திரனுடைய நீர்த்தன்மையில் இருக்கிற அந்த காற்று போகிறத மூக்குக்குள்ள துவாரத்தில் ஒரு நாளாவது நமக்குள்ள சந்திரத்தன்மைன்னு ஒரு நீர்த்தன்மையான ஒரு காற்று உள்ளே போகுது வெளியில் வருது, அதை பார்ப்போன்னு பார்த்துருக்கானா? ஒரு நாள் சூரியக்கலைன்னு ஒரு காற்று உள்ளே போகுது வெளியே பார்த்துருக்கானா? இதை பற்றி என்றைக்காவது ஒரு நாள் உட்காந்து ஒரு நாள் இந்த மூக்கு துவாரத்தை பார்த்தானா, மூக்கு துவாரத்தை அவன் என்ன பண்ணுவான், இருக்கிற அசட்டை நோண்டுறதுக்காக மூக்கை நோண்டியிருப்பான். இல்லைனா இன்னும் மூக்கில் நீட்டிகிட்டு இருக்க மயிரை பிடுங்கிறதுக்காக வேணா பண்ணியிருப்பானே ஒழிஞ்சு வேறு எந்த மூக்குக்குள்ளே அவன் என்ன வேலை பார்த்தான்? பிள்ளைக்கு யாராவது பொம்பளை பிள்ளைக்கு இருந்தால் காது குத்தி விட்டுருப்பான், ஆம்பளை பிள்ளைக்கு இருந்தால் மூக்கை குத்தி விட்டுருப்பாங்க. இந்த வேலையை தான் பார்த்துருப்பாங்க. மூக்கு சம்பந்தமான என் தாய் தந்தையை அந்த வேலையை பார்த்ததில்லை. அப்போ அவன் என்ன ஆவான்? அவனுக்கு என்ன புரியுது? அவன் இந்த உலகத்தை எதுவும் பார்க்கல. அவன் பார்த்தது என்ன பண்ணான்? சொந்தத்தை பார்த்தான், பந்தத்தை பார்த்தான், உறவுகளை பார்த்தான், நடக்கிற செயல்களை பார்த்தான், கறியை தின்னான், மீனை தின்னான், குடித்தான், கும்பாலம் போட்டான், தேவைன்னா, காரியன்னா, அதிகாரம்னா, புகழுன்னா, அரசியல்னா, ஓட்டு போட்டான், வாழ்ந்தான், செயல் செஞ்சான், ஒரு நாள் செத்து போயிட்டான். இவ்வளோ தான் அவன் சாதித்தது. நீ சந்திரக்கலையும் சூரியக்கலையும் பார்த்து சாகாமல் இருக்கணும் இல்லை. சந்திரக்கலையும் சூரியக்கலையும் இந்த உலகத்தில் ஒன்று படைக்கப்பட்டிருக்கு. நம்மளும் அப்படி தான் உயிர் வாழ அதை தெரிஞ்சுக்கிட்டாச்சும் சாகலாம்ல. குறைந்தபட்சம் நீ இதுதான் அப்பா இதுதான் அம்மான்னு தெரிஞ்சுக்கிட்ட. ஆனால் நேச்சராகவே நீ வாழ்கிறதுக்கு ஒன்று தேவைப்படுது. இங்கே என்ன தேவைப்படுது? உனக்கு படிப்பு, உன் உடம்பு, உன் சட்டை, உன் ஷூவு, உன் பேண்ட்டு இதெல்லாம் தாண்டி உன் காற்று 2 காற்று நின்று போச்சுன்னா உனக்கு எப்படி அங்கே வேலை கொடுப்பான்? நீயே டெட் பாடியாக படுத்து கிடந்தோன்னா டெட் பாடிக்கு தூக்கிட்டு போய் வேலை கொடுப்பான் என்னென்ன? அப்போ நீ ஏங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவன் ஒரு 2 பேர் இருக்கான். 2 தன்மையில் 2 காற்று வருது. அந்த காற்றை என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு வேலை நடக்கணும்ல. அப்போ அது இருந்துச்சுன்னா தான் ஒரு பெரிய செயல். அப்போ என் தாய்க்கோ என் தகப்பனுக்கோ இதை பற்றி எந்த புரிதலும் இல்லை, எந்த செயலும் இல்லை. அப்போ அதே வடிவத்துக்குள்ளே தான் நான் இருந்தேன். அது எனக்கு யாராவது வழிகாட்டணும்லங்க, எனக்கு யாராவது சொல்லணும்லங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே எனக்கு மாற்றம் ஏற்பட்டு அப்போ ஒரு நரம்பு விழிப்படைஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணேன், உங்களை மாதிரியே கிறுக்குத்தனமாக இருக்கிற யூடியூப்பில் இருக்கிற எல்லா காணொலியும் கேட்குறது, எல்லா பேரையும் பார்க்கறது. அப்போ யார்ட்டையும் போய் கிளாஸ் எடுக்கிறது, நீ தீட்சை கொடுப்பியா, உன் கிளாஸ் என்ன, அதுக்கெல்லாம் நான் போகவே கிடையாது. அப்போ என்னை நான் தேடினேன். அப்போ என்னை அறியாமையே இங்கே போகாத, இங்கே போகாத, இங்கே போகாத, இவனை பார்க்காத, இவனை அவாய்ட் பண்ண, இப்படி என்னை வழி நடத்தினாங்க. எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, நம்மளே இவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம், அங்கிட்டு போக மாட்டோமா இருக்குது அப்படின்னு இப்படியே போனோம். இந்த பக்கம் போனால் இங்கிட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான், அங்கே போனால் அங்கிட்டு ஒருத்தன், அவனெல்லாம் பார்க்க விடலை. எவனுமே இல்லாத மரத்தடியில் செத்து போய் ஒருத்தன் படுத்து கிடப்பான் பாருங்க, சமாதின்னு ஒருத்தன் கிடப்பான் பாருங்க, அவன் பக்கத்துலேயே போய் உட்கார வைக்கிறாங்க. எவனுமே இருக்க மாட்டான் ஒரு குகையில். காக்காவும் குருவிகளும் கற்றுக்கிட்டு உள்ள வௌவால்கள் உட்காந்து கத்திக்கிட்டு கிடக்கும், அங்கே போய் உட்கார வைப்பாங்க. அங்கே பயந்துக்கிட்டே போய் கண்ணை மூடிட்டு நம்ம உட்காந்துருக்கணும். 5 நிமிஷம் கழித்து நம்ம தியானத்துக்குள்ளே உள்ளே போயிடுவோம். பயம் வராது, என்ன வருன்னே தெரியாது, எது கடிச்சு போடுமா என்னன்னு தெரியாது. அங்கே போய் கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்து கிடப்போம். என்னடா இங்கெல்லாம் போய் கண்ணை மூடிட்டு உட்கார வைக்கிறேன். அப்போ அங்கே ஒரு சேஞ்ச், அங்கே ஒரு மாற்றம். அப்போ ஒரு நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன பிடிமானம், என்ன ஒரு செயல்னா, இந்த சுவாசத்தோட தன்மை மாற தான் உள்ள ஒரு நாடியும் ஒரு மாற்றமும் கிடைக்கிது. இதை செயற்கையாக செய்யும்போது நிறைய தவறுகளும் அந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நம்ம பெற வேண்டியதை பெற முடியாமல் போயிடுது. இந்த பிரபஞ்சம் என்பது அந்த இயற்கை நேச்சராக நமக்கு ஒன்று கொடுக்கணும்னு இருக்குல்ல, அதை நம்ம குறுக்கு வழியில் நம்ம போய் புத்திசாலித்தனமாக ஒரு வேலை செஞ்சிடறோம்ல, அங்கே நிறுத்தப்படுகிறது. அதனால தான் நான் சொன்னேன், மனைவியிடம் அறிவாளியாரு, குழந்தைகிட்ட அறிவாளியாரு, ஊரில் அறிவாளியாரு, உறவினர்கள்ட்ட அறிவாளியாரு, வாக்களிக்கும் போது அறிவாளியாரு, தியானம் பண்ண வரும்போது முட்டாளாவா. ஏன்னா அங்கே ஒன்றும் உனக்கு தேவைப்படாது. உன்னுடைய படிப்பு, உன்னுடைய அறிவு, உன்னுடைய அழகு, உன்னுடைய உடல் எதுவும் அங்கே தேவைப்படாது. அங்கே ஒரே ஒரு செயல் மட்டும்தான், கவனம், நிதானம், பொறுமை. கவனித்தல் மட்டும்தான் அங்கே உன்னுடைய சொத்து, உன்னுடைய ஆயுதம். அங்கே வேறு எதுவும் கிடையாது. நீ கவனிக்க தொடங்கினால் ஒரு நாள் அந்த சுவாசத்தோட தன்மையில் வேறு மாற்றத்தை சந்திப்ப. நந்திக்கும் சிவனுக்கும் இன்னொரு தத்துவமாகவும் ஒன்று இருக்குது. சிவனையும் நந்தியும் வச்சிருக்கிறாங்கல்ல, சிவனை கவனித்து கொண்டே நந்தி உட்கார்ந்துருக்கான். நந்தி என்ன பண்ணுறான்,
சிவன் தான் காற்று, அவர் என்ன இருக்கிறாரு, நீராகவும் நெருப்பாகவும் இருக்கிறாரு சிவலிங்கமா. அது ரெண்டு தத்துவமாக ஒன்றாயிட்டார். அவரை தன்னுடைய சுவாசமாகவே அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய துவாரத்தையே குருநாதரையே தன்னுடைய துவாரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என் துவாரத்தை கவனிக்கல குருநாதா, உன்னையே நான் பார்க்குறேன், நீ தான் எனக்கு சந்திரக்கலை, நீ தான் எனக்கு சூரியக்கலை அப்படின்ட்டு அவரே பார்த்துட்டு இருக்கான். அவரை பார்க்க பார்க்க இவனுக்குள்ள சுவாசம் மாற்றம் நடக்குது. இவனுக்கு நடக்க போகிற சுவாசத்தை என்னான்னு அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். கவனிக்கிறான். ஒரு நாள் சமாதி ஆகி போய் இறைத்தன்மையாக போய் அவனும் சிவன் மாதிரி ஆகிட்டாங்க. அவனும் அங்கேயே உட்காண்டாங்க. அவன் தாங்க ஊரில் எங்கே பார்த்தாலும் நந்தியாக வச்சுட்டாங்க. சிவலிங்கத்தை வச்சுட்டு நந்தியை வைக்காமல் இருக்கவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவன் குருநாதரையே கவனித்தான். அப்போ இந்த உலகத்தில் கவனிக்கப்பட்டவன் ஒரு நாள் மாற்றம் அடைந்தே தீருவான். ஒரு நாள் மிகப்பெரிய செயலுக்குள்ளே போயிடுவான். அப்போ இதுக்குள்ளே எந்த ஆர்ப்பாட்டம் வேண்டாங்க, எந்த அப்படியே பரபரப்பு வேண்டாங்க, எந்த பதட்டமும் வேண்டாங்க. ஒரு ரியலாக ஒரு வேலை செய்கிறதுல என்னங்க கஷ்டம் இருக்குது? நீங்கள் 10 நாளில் குருவாயிரணும்னா என்ன, 10 நாளில் குருவாயி என்ன பண்ண போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க இந்த உலகத்துக்கு? 10 வருஷம் கழித்து குருவாகி இந்த உலகத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அங்கே நீங்களே இருக்க மாட்டீங்க. நீங்கள் குருவானதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று யோசிச்சுட்டு வரீங்கல்ல, இந்த கடலை மிட்டாய் சிந்தனை இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே ஓடப்பட்டு போயிடும். அங்கே நீங்களே ஒருத்தன் இருக்க மாட்டீங்க. உங்களை துளைப்பதற்காகத்தான் அங்கே காற்றுகளை கவனிக்கப்படுகிறது. அப்போ இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம், விளம்பரம், ஒரு செயல், ஒரு அரசியல் இயக்கத்தில் நடக்கிற பிரச்சாரம் மாதிரி தவம் நடக்குதுங்க இன்றைக்கி. இங்கே இந்த உலகத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, கட்சியில் பொதுக்குழுவில் செயற்குழுவில் ஒரு தீர்மானம் பண்ணி ஒன்று பண்ணுவாங்கள்ல, அது அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் அவங்களோட அறிக்கை, அவங்க யாருக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, எதெல்லாம் பாசிட்டிவாக ஆதரிச்சிருக்காங்கன்னு ஒரு அறிக்கை வரும். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி தியானம். ஒவ்வொருத்தன் ஒரு சங்கத்தையோ ஒரு மடத்தையோ வச்சுட்டு ஒரு பல கிளைகளாக பிரிஞ்சு யாரையாவது கூட்டிகிட்டு போகிறான்னா எவனும் இல்லைங்க. இவனாச்சும் போய் பார்த்தானா சத்தியமாக அது இல்லைங்க. நீங்கள் ஆயிரக்கணக்கான கிளைகள் இருக்குல்ல, நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த மாணவனும் அனுபவத்தை பெற வேண்டாம், அந்த குருநாதரை மட்டும் அனுபவத்தை பெற சொல்லுங்கள். எனக்கு அதுதான் வேணும். நீங்கள் மாணவன் பெற வேண்டாம், நீ பெற்றுப்பா அனுபவத்தை. தயவுசெய்து நீயாவது பெற்று, அதுக்கு நீ யோசி. நீ பிறருக்காக யோசிச்சுட்டே இருக்கல, நீ பெரிய தியாகம்தான். நீ கலையை இந்த வாசிக்கலையோ பிற கலையோ மக்கள்கிட்ட கொடுத்து இந்த மக்கள் அப்படியே வாழ வச்சு இறைவனையும் சித்தர்களையும் தெரிஞ்சு அப்படியே இந்த உலகமே பொங்கி ஊத்துறத நீ பார்க்கணும். நீ அப்படியே சேவை செய்ய வந்த பெரிய ஒரு இறை தூதர் தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைங்கள. ஆனால் நீயாவது தயவு செய்து அந்த அனுபவத்தை பெற்று. ஒரே ஒரு குருநாதர் தாங்க, ஆனால் அந்த குருநாதர்கிட்ட பார்த்தீங்கன்னா 1500 கிளைகளாக பிரிஞ்சு செயல்படுறாங்க. 1500 கிளைங்க. ஒரு 25 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு கிளையா வச்சுக்கிட்டு நான் இந்த வேலையை செய்கிறேன். ஒரே குருநாதர். அப்போ அதுக்குள்ள இது என்ன, ஒரு குரு ஒரு யோகிங்கிறத என்ன கட்சியாக நடத்துகிறாரு. அப்போ 1500 கிளை ஏன் பிரியப்பட்டது? ஏன் பிரிஞ்சு நிற்கிறீங்க? அப்போ பிரிஞ்சு நிற்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஈகோவா? அப்போ ஈகோனா நீ மனதோட தானே செயல்படுற. நீ இப்படி இருந்த நான் எப்படி குருக்கிட்ட போய் நீ எப்படி ஒரு மாற்றம் அடைவ? நீ எப்படி உனக்கு பின்னால் இருக்கவனை உருவாக்குவ? சொல்லுங்க, இது என்ன செயல்? அப்போ நீ 1500 கிளைகள்லையும் எல்லா பேருமே தப்பாக இருக்கிறாங்க, அதனால் நான் ஒரு கிளையை ஆரம்பிச்சிட்டேன்னா நீ கிளையே வேண்டாம், நீ சும்மா உட்காரு, சும்மா போய் குருவை பார்த்துட்டு வா. எதுக்கு கிளை? எதுக்கு ஒரு அமைப்பு? எதுக்கு ஒரு சங்கம்? நான் எந்த ட்ரஸ்ட்டும் வைக்கலையே. இப்போ ஆன்மா அருங்கோண சக்கரன்னு எங்கேயாவது ட்ரஸ்ட் வச்சுருக்கேனா? எங்கேயாவது மடம் வச்சுருக்கிறேன்னா? ஏதாவது ஒரு செயல் வடிவம் வச்சுருக்கிறேன்னா? எதுவும் கிடையாது. ஆன்மாங்கிறது ஒரு மனிதனுக்குள்ள அனுபவம், அருங்கோணங்கிறது அனுபவம். அனுபவத்தில் ஒரு பேர், அது நான் அனுபவத்தையே பேராக சொல்கிறேன். அடுத்தது கட்டத்துக்கு மண்டை ஓட்டுக்காரன்னு பேர் சொல்கிறோம், அந்த பேரும் அனுபவம், அது தத்துவம் தான். இதுக்குள்ள எந்த லேபிள் கிடையாது. இந்த ஹோட்டலுக்கு பேர் வைக்கிற மாதிரி பேர் கிடையாது. ஒரு யோகிக்கெல்லாம் அப்படி பேரெல்லாம் கிடையாது. அனுபவம், அதுக்குள்ளே இருக்கின்ற நிஜம், அதுக்குள்ளே இருக்கின்ற உண்மை தத்துவம், அதுக்குள்ளே இருக்கின்ற செயல் வடிவம். ஒரு யோகி வகுத்து கொடுத்துருக்கிற, ஒரு யோகியான உண்மையான பாதையை வகுத்து கொடுத்துருக்க அந்த நெறிகளுக்குள்ளே முடிஞ்சால் நம்ம அதுக்குள்ளே போகணும். இல்லைன்னா அந்த யோகியோடைய வகுத்திற்கு கொடுத்துருக்க செயலுக்கு நாமையே ஒரு துன்பமாக ஆயிடக்கூடாது. நீங்கள் நிறைய யோகிகளுடைய செயலாக்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட அமைப்புகளாக செயல்படுறாங்க. இது எல்லாமே எதை காட்டுதுன்னா, ஒரு மனிதனுடைய தனக்கான ஒரு இடம் வேணும்னு ஒரு மனிதன் விரும்புகிறாங்க.
இங்கே தவம் பண்ணுற 90% பேர் தனக்கு நான் ஒன்று ஏதோ ஒன்று அடையணும்னு நினைக்கிறேங்கிறான். இங்கே அடையணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய, அதுவே ஒரு ப்ராப்ளம் தான். பெற்றதை இறக்கி வைக்கணும்னு தான் ஒருத்தன் தவத்துக்கே வரணும். கிடைச்சதை கொடுத்துடணும்னு தான் ஒருத்தன் வரணும். எங்களெல்லாம் அடிப்படையாக ஒரு இடத்துக்கு போகும்போது நாங்கள் பெற்றிருக்க அத்தனை கலையும் அங்கே இறக்கி வச்சிடறோம். ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் இந்தங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல போய் உட்காந்து தவம் பண்ணுறோம். எல்லாத்தையும் உங்களுக்கு சமர்ப்பணம். திருப்பி அவர் நினச்சாதான் எங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா நாங்கள் வெறுமனையாக இறந்து வர வேண்டிதான். அப்போ அவர்கிட்ட இருக்கிறத ஒன்று கொடுக்குறாரு. இந்தப்பா நீ பெற்ற கலையும் வச்சுக்க, நானும் ஒன்று தர்றேன், அதையும் வச்சுக்கிட்டு போய் பணி செய்ய. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாண்பையும் இந்த பண்பையும் நான் கற்றுக்கலை, என் தகப்பனாரும் தாயாரை கற்றுக் கொடுக்கல. அந்த உட்கார்ந்துருந்தார்ல அவரை மாதிரி சூட்சமத்தில் உடல் இல்லாத இந்த பேராற்றல், இந்த காற்றாக இருக்கிறது, இதுதான் கற்றுக் கொடுத்துச்சு. இந்த மாண்பை எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். இதுதான் சரணாகதி. இந்த சரணாகதியையும் இந்த தத்துவத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னா அதுங்க கற்றுக் கொடுத்துச்சு. அப்போ அதுங்க வழியில் தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு உபதேசத்தையோ ஒரு தியானத்தையோ ஒருத்தரை சந்திக்கும் போது நிகழ்த்துறேன். இதற்குள்ள யாரையும் கஷ்டப்படுத்தி யாருக்குள்ளேயும் இருக்கிற வேண்டியதில்லை, யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இதில் ஏற்படலை. இதற்குள்ள என்னன்னா, ஒரு மனிதன் உருவாகி ஒரு ஆயிரக்கணக்கான மனிதனை வீணடிக்கிறது அது பெரிய கொலை குற்றமா இல்லையா? புலால் உண்வது கொலை என்று வள்ளலார் சொன்னார். தவறான தியானம் சொல்லி கொடுக்கறதே கொலை தான் நடக்குதுங்க. ஒவ்வொரு நிமிடமும் கொலை நடக்குதுங்க. ஆன்லைனில் கொலை நடக்குது, யூடியூப்பில் கொலை நடக்குது. கொலையை செய்து கொண்டே இருக்கிறாங்க. தீட்சைங்கிற பேரில் கொலை, தியானங்கிற பேரில் கொலை, கலைங்கிற பேரில் கொலை, பல கொலைகளை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் என்ன பண்ணுவார்கள், அந்த மக்கள் என்ன பண்ணுவார்கள்? இந்த செயல் வடிவம் எப்படி, இதை யார் எப்படி என்ன, இதை எப்படி மாற்றுவது, இதற்கு என்ன தீர்வு, இதற்கு என்ன செயல் வடிவம்? அப்போ அனுபவத்தை நம்ம சொல்லிட்டு நான் பாட்டில் ஓரமாக நின்றுக்கிறேன். இது அனுபவம். நீ உனக்கே தெரியாமல் உன்னை ஏமாற்றி கொண்டே இருக்கிறாய். நீ யாரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் அப்படியே ஓப்பன் கதவு. உனக்குள்ள இருக்கிற காற்றை ஒழுங்காக கவனிக்க கற்றுக்கணும். அங்கே நீ மனிதனே இல்லாமல் நான் குருவாயிருவேன் சித்தராயிருவேன்னா அங்கேயே உன் கதையை முடிச்சுடுவேன். வரமாட்டான். எவன் வரணுமோ அவன் வரமாட்டான். உன் ஆசையால் நீ அழிந்து போவாய். அதெல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு தான் கவனிச்சுக்கிட்டு ஒருத்தன் சரணாகதியில் நான் ஒன்றுமே இல்லைப்பா, என்னை பார்த்து வழி நடத்து, எனக்கான ஒரு பாதையை காட்டு. இவ்வளோ ரியலாக எனக்கு எங்கள் அம்மா என்னை பெத்தா, என்னை வளர்த்தா, அப்பா இது இன்னாருப்பான்னு வளர ஒருத்தரையாக காட்டி கொடுத்தா. என் தகப்பனை கூட காட்டி கொடுத்தா, எல்லாத்தையும் காட்டி கொடுத்தா. என் தகப்பனை அவனோட வெப்ப சூடை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் மற்ற உறவுகளை எல்லாத்தையும் நான் வளர என் தாய் தந்தை எதுவும் நான் போய் என்னை விளையாட விட்டாங்க, என்னை செய்ய விட்டாங்க, பக்கத்து வீடு யாரும் ஏற்ற விடுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாக இந்த சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு சரணாகதி அடைஞ்சிங்கன்னா இந்த இறையாற்றல் உங்களுக்கு அதுவாக இயற்கையாகவே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், உங்களுக்கு வழிகாட்டும், உங்களுக்கு ஒரு செயல் காட்டும். அங்கே யாரும் அங்கே தேவை கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஓப்பன் கால் ஃபார். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், நம்மளை யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உண்மையாகவே ஒருத்தன் சரணாகதி அடைஞ்சு இந்த சுவாசத்தை உண்மையிலே கவனித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் அவன் இடத்தில் நானே இருப்பேன். ஏன்னா நான் அங்கே மனுஷன் இல்லை. ஒருத்தன் எவன் உண்மையாக சரணாகதி அடைகிறானோ அங்கே பேர் அனுபவத்தை பெற்ற ஏதோ ஒரு யோகி அங்கே இருப்பான். நம்மளில் எவனோ ஒருத்தன் இருந்தே ஆகணும். இது இறைவனால் வகுக்கப்பட்டது. சரணாகதிக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் யாருன்னா இறையாற்றல்கள். இறையாற்றல் எதுக்கு கட்டுப்படும்னா சரணாகதிக்கும். ஒருவன் ஆசை இல்லாத ஒரு யதார்த்த பயணத்தை அவன் தொடரும்போது, இந்த கரையில் ஆற்று ஓரமாக ஒரு கரையில் நடந்து போகிறேன், அந்த கரையோட முடிவு என்னன்னு தெரியாது, நான் இந்த கரையை நடந்து போவனான்னு தெரியாது, ஆனால் இந்த கரையையே நான் இறைவனாக நம்பி நடந்து போகிறேன். இறைவா உங்களிடம் சரணாகதி அடைந்து இந்த கரையையே உன்னையாக நினச்சி போகிறேன். நான் மரணம் அடைந்தாலும் வாழ்ந்தாலும் அது இறைவா உன்னை சார்ந்தது அப்படின்னு நினச்சி ஒருத்தன் நடந்துட்டான்னா அங்கேயே சரணாகதி. அப்போ என்ன பொறுப்பு எங்கே வந்துடும், இறைவன்கிட்ட போயிடும். அவன் இந்த பொறுப்போடு நம்ம ஒரு வேலையை செய்வான். இதெல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, கேட்குற நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்க.
சரி நீங்கள் தான் நல்லவருமா இருக்குன்னு என்னை நோக்கி படையெடுக்கிறதெல்லாம் கிடையாது. இதை ஆய்வு செய்யணும். நான் இந்த உலகத்தில் நல்லவன், நான் தான் வந்திருக்கேன், நேராக அங்கேருந்து விண்வெளியிலேருந்து புறப்பட்டு வந்து இங்கே வந்து உட்காந்து உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. உங்ககிட்ட ஆய்வு பண்ணு. நீ வந்து உனக்குள்ளே உன்னை சுய பரிசோதனை பண்ணு. உனக்கு நீயே பிரசவம் பாரு. இன்னொரு டாக்டர் வந்து பார்க்கறது, டாக்டர் சொல்லுவார்ல ஒரு பொம்பளை பிள்ளைய நீ கொஞ்சம் புஷ் பண்ணுமா முக்குமான்னு சொல்லுவார்ல, அந்த புஷ் பண்ணுங்கிறது என்னன்னா உனக்கு நீயே பிரசவம் பார்க்கறது தான். அதான் இயல்பு பிரசவங்கிறது. இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணு, இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுவாங்க, வலி உயிர் போகுது, அதுதான் சுய பிரசவம். அப்போ என்ன பண்ணுறா, நீயே அங்கே மருத்துவச்சியாக டாக்டராக மாறி போனாய். அதே தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீயே உன்னை இயல்பாக மாற்றிக்கொள், நீயே உன்னை நல்லவனாக மாற்றிக்கொள், நீயே உன்னை திருத்திக்கொள், நீ செய்த தவறுகளை நீயே சரி செய், உன்னை நீயே சிந்தி, உன்னை நீயே பார், உன் முகத்தை நீயே கண்ணாடியில் பார், நீ செய்கின்ற செயல்களையும் அனைத்தையும் நீ யோசி, நீ ஆய்வு பண்ணு. நாம் போகிறது சரியா, நாம் பேசுறது சரியா, நாம் பண்ணுறது சரியா, நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீ பாருங்கிறது தான் என்னுடைய திட்டம், என்னுடைய செயல் அதுதான். இப்போ என்னுடைய பேச்சு எதுலேருந்து இருக்குன்னா, என்னை கண்டதுனால், என்னுடைய அனுபவத்தை கண்டதுனால், இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி போனாதான் அந்த பாதையை தொட முடியும், அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். தனியாக குண்டலினி சக்தியை மட்டும் எழுப்பிக்கிட்டு இந்த கத்திக்கிட்டு கிடந்தால் அங்கே போய் சேர முடியாது. இங்கே இந்த சுழற்சிக்குள்ளே ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்குன்னு நீ என்ன பண்ணுவேன்னா, சக நண்பர்கள்ட்ட பேசுகிறதுக்கோ இல்லை என் போன்ற ஆள்கிட்ட வரும்போது எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிச்சு சாமின்னு சொல்லலாம், அவ்வளோதான் நடக்கும். ஆனால் உண்மை தத்துவத்தை உன்னால் பெற முடியாது, உண்மையை உன்னால் நீ அடைய முடியாது. அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கின்ற மையக்கூறு. ஒரு உலகத்தில் எல்லாரும் ஞானம் அடைய முடியாது, ஆனால் எல்லாரும் ஞானத்தை தெரிந்து கொள்ள முடியும், எல்லாரும் ஞான பாதைக்கு வருவதற்கு முயற்சி செய்ய முடியும். ஒரு மனிதன் முயற்சியே செய்யாமல் இறந்து போகக்கூடாது, ஒரு மனிதன் எந்த வேலையும் செய்யாமல் வீணாக போய்விடக்கூடாது. குறைந்தபட்சம் ஒரு வேலையை செய்யணும். குறைந்தபட்சம் நான் ஒரு நல்ல வேலை செஞ்சதுனால தான் அந்த உலகத்தில் உருப்படியான காரியம் என்ன பண்ணேன், என் தாய் இறந்தபோது நான் மனிதனாக இருந்தேன், என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை என்னால் செய்ய முடியலை. ஆனால் என் தகப்பன் இறந்தபோது என் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை முழுமையாக செய்தேன். என்ன காரணம்னா, மனிதனாக இருந்தேன்னா கண்டிப்பாக என் தாய்க்கு என்ன தவறு செஞ்சனோ அதே தவிர எங்கள் அப்பாவுக்கும் செஞ்சுருப்பேன். அங்கு இந்த சுவாசத்தை கவனித்ததுனால, தியானத்தில் ஒழுங்காக இருந்ததுனால, அங்கே இறை தன்மையில் கடவுள் தன்மையில் எதுவும் பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, தியானத்தில் இருக்கிறேன், நான் வந்து பிரிச்சுவலில் இருக்கிறேன், கடவுள் தன்மையில் இருக்கிறேங்கிறதுக்காக அங்கே ஒரு ஆன்மீக மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து சாவு வீட்டில் உருவாக்க முடியாது. நான் இந்த தியானத்துக்குள்ள அனுபவத்தில் இருந்ததுனால அந்த உயிர் பிரிந்த ஆன்மாவுக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை எனக்கு உணர்த்தப்பட்டதுனால அதை க்ளீனாக செஞ்சேன். அங்கே எந்த மனிதனுடைய ஆலோசனையும் கிடையாது, அங்கே மனிதன் ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இல்லை. பிரபஞ்சத்திலிருந்து பெற வேண்டிய ஆலோசனையை பெற்று பிரபஞ்சம் எனக்கு என்ன உணர்த்தப்பட்டதோ அதை உணர்த்தப்பட்டதை அப்படியே எடுத்து என் தகப்பனாருக்கு நான் செய்தேன். அந்த ஆன்மா பேரானந்தத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்க்கையில் எமக்கு இப்படி ஒரு செயலா, எனக்கு இப்படி ஒரு அனுபவமா, ஏன்னா அவருடைய மகன் நான் இல்லை, அவர் என்னை வந்து உருவாக்கியிருக்கலாம், ஆனால் இங்கே உள்ளே இருக்கின்ற உயர்ந்த ஆற்றல் அவர் மகன் கிடையாது, அது பிரபஞ்சம், அது ஆற்றல். அவருடைய இந்த உருவம், இந்த தோலும் இந்த செயல் வந்து அவருடைய செயல் வடிவத்துக்குள்ளேருந்து வந்திருக்கலாம். அப்போ ஒரு உயர்ந்த ஆற்றலிடம் இருந்து அவருக்கு பட வேண்டிய, அவரை சரி செய்ய வேண்டிய வாய்ப்பை ஒரு உயர்ந்த ஆற்றல் கொடுத்துருக்கு. அப்போ அவருக்கு பாக்கியம் இல்லையா? அப்போ அவரை மாதிரியே நான் இருந்திருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்? தப்படி, மூலம் வை, வர்றவனுக்கெல்லாம் பாட்டில் வாங்கி கொடு, லாரியில் மாலையை கொண்டாந்து இறக்கு, பயங்கரமான எங்கள் அப்பாவுக்கான அந்த ஊர்வலத்தை பண்ணு, இல்லை வறுமையில் இருந்தால் கூட கொடுமையில் இருந்தால் கூட சிம்பிளாக ஒன்று பண்ணு. இப்படி தானே நடந்திருக்கும். இப்படி தான் காலங்காலமாக இங்கு நடக்கப்படுகிறது. அப்போ ஒரு தியானங்கிறதுக்குள்ளே என்ன இருக்குது, உன் சுவாசங்கிறதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, உன் மரணமோ உன்னை சார்ந்தவர்கள் மரணம் கூட ரொம்ப வேறு வடிவத்துக்குள்ளே அதை மாற்றி அமைக்கிறதுக்காக அதுக்குள்ள அந்த மாற்றத்தை நீயே கொண்டு வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உன் தகப்பனாரோ தாயாருக்கோ நீ செய்ய வேண்டிய உண்மையான காரியம்னு ஒன்று இருக்குல்ல, உண்மையான காரியம் கொல்லி வைப்பதல்ல,
உண்மையான காரியம் மண்ணள்ளி போடுவதல்ல, அந்த ஆன்மாவுக்கு விடுதலை கொடுப்பது. அந்த விடுதலை கொடுப்பது காக்காவத்துக்கு துரத்திக்கிட்டு வடையை சுற்றிக்கிட்டு அலையிறது கிடையாது. அமாவாசை வரும்போது ஒத்த வேலை சோறு தின்னுக்கிட்டு உடம்பை வருத்திக்கிட்டு உட்காந்துருக்க வேலை கிடையாது. இது கிடையாது. இதில் உங்கள் அப்பா என்றைக்குமே அவன் போய் சாந்தியெல்லாம் அடைய மாட்டான். நீ ஒரு வேளை விரதம்னு சொல்லிட்டு வடை பாயசத்தை ஃபுல்லாக தின்னுட்டு எங்கள் அப்பா இதாகிடுவான்னு நினச்சிக்கிட்டு அமாவாசையில் பல பேர் கைத்துக்கட்டில் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எங்கள் ஊர்லலாம் படுத்து கிடப்பாங்க. என்னடா அப்படின்னா காலையிலேருந்து சாப்பிடாம கிடப்பாங்க. என்னடா நான் அன்றைக்கி அமாவாசை அப்பாவுக்காக விரதம்பாங்க. அப்புறம் மத்தியானம் பார்த்தா இலையை போட்டு வடை பாயசத்தோடு 5 காய்கறிகளோடு வச்சு தின்ட்டு படுத்துருவாங்க. கேட்டால் அப்பாவுக்காக ரொம்ப உருக்கமாக இருக்கிறாங்க. நானும் பல அப்பாக்கள் இப்படிலாம் இருந்தால் சாமி ஆகிடுவாங்கன்னு தான் நினச்சேன். ஒருத்தனும் சாமி ஆகலைங்கிறதுக்கு அப்புறம் தியானம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க எல்லாம் சாமி ஆகலை. இவங்க தான் சோத்தை தின்னுட்டு இந்த மாதிரி ஒரு விரதங்கிற பேரில் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ சாகிற வரைக்கும் அந்த மண் மிதிக்கிற வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கிறது தான் இது மனித குலத்தில் பெரிய ஒரு செயல். அப்போ ஒருத்தர் அனுபவம் பெற்று என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்கப்பா, நீங்கள் சுவாசத்தை கவனித்து உண்மையிலே சரணாகதி அடைஞ்சு தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு என்ன மாதிரி அந்த முறையாக செய்யணுங்கிறத, உங்கள் அம்மாவுக்கு என்ன மாதிரி முறையாக செய்யணுங்கிறத நீங்களே கற்றுக்குவீங்க. அங்கே வேதம் தேவையில்லை, மந்திரம் தேவையில்லை. உலகத்திலே உயர்ந்தது என்னென்னா கவனித்தல். உலகத்திலே மிகப்பெரிய உயர்ந்தது எதுனா சரணாகதி. இந்த சரணாகதி தத்துவத்திலே ஒரு தாய்க்கு தந்தைக்கும் ஒருத்தர் ஆன்ம விடுதலை கொடுத்துட முடியுங்க. கடவுளுங்கிறவன் அங்கே செஞ்சு கொடுத்துருவான். நீ வேறு எதுவும் செய்ய வேண்டியல. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு எம்டியான ஒரு ஆள், நான் ஒரு சாதாரண ஒரு ஆள். புளிக்குழம்பு வைப்பேன், ரசம் வைப்பேன், பருப்பு குழம்பு வைப்பேன், பல பேரை வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு கம்பெனி நடத்துகிறேன். ஆனால் என் தாய்க்கும் என் தகப்பனுக்கும் ஆன்ம விடுதலை எனக்கு கொடுக்க தெரியாது அப்படின்னு எனக்கு வழிகாட்டுங்க குருநாதான்னு ஒருத்தனை உண்மையிலே நான் உண்மை இல்லைன்னு சரணாகதி அடைஞ்சிட்டானா அவன் குருவாக இருக்கப்பட்டவன் அதுக்கான ஆளை காட்டுவான், இல்லை அவனே ஆன்ம விடுதலை கொடுக்கறதுக்கு தயாராகுவான். இதுதான் உண்மையான தத்துவம், இதுதான் உண்மையான வடிவம். இந்த உலகத்தில் கடவுள் ஒருத்தனுக்கு கட்டுப்படுறது ஒரே ஒரு இடத்துல தான், சரணாகதியை தவிர வேறு எந்த இடத்துலையும் கிடையாது. நான் ஒரு 3-4 செக்ஷனை உங்களுக்கு பேசிட்டேன். இது எல்லாமே உங்களுக்காகத்தான். இது ஒருத்தருடைய அனுபவம். நீங்கள் இதை கேட்கும்போது அதை நீங்கள் ரியலாக மாறணும், ரொம்ப நிதானமாக மாறணும். பதட்டப்பட்டு எனக்கு ஃபோன் அடிக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற என்ன பொறுமை, நிதானமாக. என்ன பதட்டப்பட்டு வேகமாக ஃபோன் அடித்து என்னை பார்த்துட்டு அடுத்த நாளே நான் உங்களை அப்படியே ஒளியாக மாற்றி விட்டுற போகிறேன்னா என்ன? ஒரு விவேகானந்தரை ராமகிருஷ்ணர் பார்த்துட்டாருங்க. அவனை பார்த்தோன்னே 1000 மாணவர்கள் இருக்காங்க. விவேகானந்தரை பார்த்துட்டு துடிச்சு போய் ராமகிருஷ்ணர் ஓடி கையை பிடிச்சி, இவன் இறை அவதாரத்துக்குரியவன், ஆனால் மனிதனாக இருக்கிறான், இவன் இறையாக மாறுவான், இவனை தான் பார்க்கணும்னு காத்திருந்தேன்னு கையை பிடிச்சிக்கிட்டாரு. ஆனால் அந்த நிமிஷமே ஒளியால் மாற்றலை, பல ஆண்டுகள் அவனை தயார் பண்ணார். இப்போ நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் உங்களை ஒளியால் நான் மாற்ற முடியாதுல்ல. அப்புறம் ஏன் இந்த பதட்டம்? ஐயோ யாருக்கிட்டையுமே இது இல்லைங்க, யாருமே இப்படி சொல்லலைங்க அப்படி அந்த பதட்டம்லாம் எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி பாவக்கா கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நிதானமாக ஆகுங்க. நான் உங்களை ஏதோ மட திருப்புறதுக்காக தண்ணியை இப்படி கூட்டிகிட்டு என் வயலில் தண்ணி பாய்ச்சி நான் ஒரு அறுவடை செய்வதற்காக வந்தவன் அல்ல. நான் இந்த செயலை தூக்கி போடுறேன்னா நீ அங்கேயும் ஆலோசனை பண்ணிக்கிட்டு நிதானத்தோடு தான் வரணும் என்கிட்ட. நிதானம் தவறி இல்லை வேகமாக இவர் வேறு மாதிரிலாம் ஓடி வரக்கூடாது. நான் ஆப்பருக்காக போர்டு பலகை வைத்தவன் அல்ல, நான் ஒரு விளம்பர பதாகையும் அல்ல. தயவு செய்து ஆய்வு பண்ணு, நிதானமாக இரு, ரொம்ப ரியலாக மாறு, ரொம்ப மாறு. நீ உனக்கு ஒரு மாற்றம் நடக்கணும்னா நீ முதல் மாற்றமே நீ ரியலாக மாறுறதான், நீ ஒரிஜினாலிட்டியாக மாறுறதான், ஒரு யதார்த்தத்துக்குள்ளே செயல்படுறதான். உனக்குள்ளே கடவுள் இருக்காருப்பா, வெளியிலலாம் எங்கேயும் தேட போகிறது கிடையாது. இப்போ உள்ளே இருக்கிறத இவ்வளோ நாள் கண்டுபிடிக்கல. அப்போ அந்த ப்ராசஸை எப்படி தொடங்கணும்னா யதார்த்தமாக எளிமையாக தொடங்கினா தான் உடல் ஒத்துழைக்கும். வேகமாக பல சுவிட்சுகள் எல்லாம் போட்டு டெக்னிக்கெல்லாம் பண்ணனா உடல் பிச்சுக்கிட்டு போயிடும். அப்புறம் நீ என்ன பண்ணுவ? உனக்கு ஏதாவது அப்புறம் பாரதியார் பாட்டே போட வேண்டியதான், காக்கை சிறகுனிலே நந்தலாலான்னு பாடிக்கிட்டே கிடக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்ல வேண்டியதை தான் சொல்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். நல்ல செயலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.